வணக்கம் தோழர்களே. கடந்த சில நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் இயற்கை எரிவாயு எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கடும் போராட்டம், மக்கள் போராட்டம், விழித்து கொண்ட அந்த கிராமத்து மக்களின் போராட்டம் வீறு கொண்டு நடைபெற்று வருகின்றது. அநேகமாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர்களோடு தோளோடு தோள் சேர்த்து கைதூக்கி குரல் எழுப்பி ஆதரவு கரம் நீட்டுகின்ற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த போராட்டத்தை பற்றின எனது சில கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இது நேற்று இரு பெரும் தலைவர்களின் பேட்டி. திரு பொன் ராதாகிருஷ்ணன், திரு இல கணேசன் அவர்கள். அநேகமாக பலர் பார்த்திருப்பீர்கள். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பேட்டியாக கருதுகிறேன். இதில் இல கணேசன் அவர்களுடைய பேட்டி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலம் அழிவதில் தவறில்லை, ஒரு மாநிலம் நல்லா இருக்கணும்னா ஒரு மாவட்டம் அழிவதில் தவறில்லை, ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழிவது தவறில்லை, ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு வீடு அழிகிறது தவறில்லை, ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா ஒரு மனுஷன் அழிகிறது தவறில்லை. இது சமஸ்கிருத முதுமொழியாம். நமக்கு புரியாதுன்னு தமிழில் சொன்னேன்னு சொல்கிறார். ஏன் சமஸ்கிருதம் தடை செய்யணும்னு பல குரல்கள் வந்துட்டுருக்குன்னு எனக்கும் சந்தேகம் உண்டு. இந்த மாதிரி கருத்துக்கள் அதில் இருக்கிறது தானோ அப்படின்னு இப்போ எனக்கு சந்தேகம் வருது. அது ஒரு பக்கம். ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலம் அழியலாம்னு சொல்கிறாரு. இந்த நெடுவாசல் கிராமத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமுல்படுத்துறதுல இந்த நாட்டுக்கு என்ன நன்மை? நாடுன்னா முதல்ல யாருக்கு என்ன நன்மை? எனக்கும் சில முதுமொழிகள் பழமொழிகள் தெரியும். அதை நான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். திரு இல கணேசன் அவர்களே, கண்ணை விட்டால் சித்திரம் வாங்க போகிறோம். கண்ணை வித்துட்டு சித்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? இன்னொன்று, நூற்றுக்கணக்கான செயற்கைக்கோள்களை ஏந்திக்கிட்டு நம்ம ராக்கெட் விண்ணுக்கு பாய்ந்திருக்குன்னு சொல்லி ஆரவாரமாக சொன்னீங்களே, அறிவியல் வளர்ச்சி வரவேற்க வேண்டியது. ஆனால் வளர்ச்சினா என்ன, வல்லரசுனா என்ன? இன்னொரு பழமொழி சொல்லட்டா? குடிக்கிறதுக்கு கஞ்சி, கொப்பளிக்கிறதுக்கு பன்னீர். இதுதான் இந்த நிலைமை. அடிப்படை ஆதாரமான விவசாயத்தை விட்டுட்டு திங்க சோத்து இல்லாமல் ராக்கெட்டை யாருக்காக விட போகிறோம்? கழிப்பறைகள் ஒழுங்காக இருக்கா? நாற்றமில்லாத தெருவுகள் நம்மகிட்ட இருக்கா? அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு அப்புறம் நம்ம ராக்கெட் விடலாமே. ராக்கெட் விடுறது தவறு கிடையாது, விஞ்ஞானம் என்றைக்குமே தவறு கிடையாது. ஆனால் அடிப்படையை சரி செய்யாமல் அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி என்ன பண்ண போகிறோம்? அதுக்கு இன்னொரு பழமொழி சொல்லட்டா? கூரையில் ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தில் ஏறி வைகுண்டத்தை கீறி காட்டுறேன்னு ஆனா அந்த மாதிரி இருக்குது உங்கள் கதை. முதல்ல கூரையில் ஏறி கோழியை பிடிங்க, அப்புறம் வைகுண்டத்தை காட்டலாம். அடுத்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்னதா அது இந்து பத்திரிகையில் வந்த பேட்டி. ஹைட்ரோ கார்பன் எனப்படும் இயற்கை எரிவாயு எடுப்பதற்கான ஆய்வு மேற்கொள்ள மட்டுமே ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு நேர்மாறான தகவல்கள் தற்போது பரப்பப்பட்டு வருகின்றன. இத்திட்டம் குறித்து முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு முன்பே எதிர்க்கக்கூடாது. விவசாயிகளின் விருப்பத்திற்கு மாறாக எந்த திட்டத்தையும் மத்திய அரசு செயல்படுத்தாது. இது திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதா வந்த பேட்டி. முதல்ல எந்த திட்டத்தையும் முழுமையாக தெரிஞ்சுக்காமல் எதிர்க்கக்கூடாது, ஒத்துக்கிறேன், சரிதான். நேற்று நீங்கள் கொடுத்த பேட்டியும் பார்த்தேன். எந்த திட்டம் வந்தாலும் எதிர்க்கட்சிங்க இருக்கிறாங்க, அதை தெரிஞ்சுக்காமல் எதிர்க்கக்கூடாது. திட்டம் நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது, அது எங்களுக்கும் தெரியும். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க?
ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது விவசாயத்துக்கு நல்லதா கெட்டதா, விவசாயிகளுக்கு நல்லதா கெட்டதா, நாட்டுக்கு நல்லது கெட்டது என்பது அப்புறம் பார்த்துக்குவோம். நாடு என்பது என்னங்கிறதையும் நீங்கள் தெளிவுபடுத்தணும், நாட்டின் வளர்ச்சி என்பது என்ன வளர்ச்சிங்கிறதையும் தெளிவுபடுத்தணும். அது ஒரு வகை. ஆனால் இது எடுப்பதனால இந்த நிலம் பாதிக்கப்படுமா, விவசாயிகள் வாழ்வு பாதிக்கப்படுமா, அதை முதல்ல சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த திட்டத்தை பற்றி பேசுவோம். இருக்கிறத அழைச்சிட்டு புதுசாக ஏன் ஒன்று உருவாக்குறீங்க? அதுவா அறிவியல்? அறிவியல்னா என்ன? வளர்ச்சினா என்ன? எது வளர்ச்சி? யாருக்காக வளர்ச்சி? எப்படிப்பட்ட வளர்ச்சி? மேலாண்மையில் சொல்லுவாங்களே, ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஸ்ட்ரென்த், நம்மளோட வலிமை என்ன? வீக்னஸ், நம்மளோட இயலாமை என்ன? ஆப்பர்ச்சுனிட்டி, நமக்கு இருக்கிற வாய்ப்புகள் என்ன? த்ரெட், நமக்கு இருக்கிற எதிர்ப்புகள் என்ன? நம்மளோட இந்தியாவோட ஸ்ட்ரென்த் என்ன? ரிசோர்ஸ், வளம். அது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நமக்கு தெரியுதோ இல்லையோ, வெளிநாட்டுக்காரங்களுக்கு நல்லாவே தெரியுது, பணக்காரங்களுக்கு நல்லாவே தெரியுது, முதலாளிகளுக்கு நல்லாவே தெரியுது, கார்ப்பரேட்டுகளுக்கு நல்லாவே தெரியுது. அதனால்தான் பல ஆண்டுகளாக, பல நூற்றாண்டுகளாக நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். தேடி வந்து நம்மை ஆண்டு விட்டு சென்றார்கள். இப்போது மறுபடியும் சுதந்திரம் கொடுத்ததாக கைமாற்றி விட்டு, நீங்கள் சொல்கிறீங்களே புறவாசல் வழியாக வராங்கன்னு, அதே புறவாசல் வழியாக வந்து இப்போ நம்ம ஆள்றதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. அதில் நீங்கள் கைகூலிகளா என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும். நான் உங்களை எதுவும் சொல்லலை, ஓகேங்களா? நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. ஆனால் நமக்கான ஸ்ட்ரென்த், நமக்கான வலிமை எது? நம்மளுடைய வளம், மண் வளம், மக்கள் வளம். இந்த மண் வளம் மக்களுக்காகவும் மக்கள் மண்ணுக்காகவும் இரண்டரை கலந்து இருக்கணும். ஆனால் அந்த மண்ணையும் மக்களையும் யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சால் நல்லது, பணம் கிடைக்கும். ஆனால் நமது தண்ணீர் சாய கழிப்பறைகளோடு கலந்து இரண்டரை கலந்து நாறுகின்றது. நமது மண் வீடு கட்டுறதுக்கும் மற்ற பில்டிங் கட்டுறதுக்கும் நீங்கள் எடுத்து அதை அழிக்கிறீங்க. தண்ணீர் நான் எப்படி வேணாலும் நாசமாக போட்டோன்னு விட்டுறீங்க. கார் கம்பெனியும் பெப்சி, கொக்கோகோலா கம்பெனிகளும் தண்ணீர் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு பணம் கிடைக்கும், நாங்கள் வாழ்ந்துக்கிறோம். யாருக்கு பணம் கிடைக்கிறது? எந்த நிலத்தை அழிக்கிறோம்? கொஞ்சமாவது யோசிக்கணுமா இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுட்டு பேசணும்னு சொல்கிறீங்களே. ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு முன் அந்த மக்களுக்கு அந்த திட்டம் என்ன, அதனால் கிடைக்கிற சாதக பாதகங்கள் என்ன, நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு தெளிவாக விளக்கணுமா இல்லையா? இதுவரைக்கும் நேற்று திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுக்குற பேட்டியில் கூட நல்ல திட்டம் நான் ஏற்றுக்கணும், கெட்ட திட்டம் நான் ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்களோடைய, இந்த திட்டம் நல்லதா கெட்டதா சொல்லவே இல்லையே. அதை முதல்ல சொல்லுங்கள். உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ அவசரம்? மக்களிடம் தெளிவுபடுத்தாமல் ஒரு திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன அவசரம்? நான் மாநில பிரச்சனைகளை கோல் மூட்டி விட நினைக்க வேண்டாம். காவிரியிலிருந்து தண்ணி திறக்க முடியாது என்று அங்கு காங்கிரஸ் அரசும் ஆப்போசிட்டாக இருக்கிற பிஜேபியும் மத்திய அரசும் எல்லாரும் சேர்ந்து அதற்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் உண்டோ அதெல்லாம் உருவாக்கி தண்ணியை திறந்து விடலை. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அதற்கு கர்நாடகாவில் இருக்கிற பிஜேபியில் உள்ள ஒருத்தருக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுத்துருக்கீங்க. இது எங்கேயோ இடிக்குது. இது என்னோட சந்தேகம், இது மக்களுடைய சந்தேகம். இதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. சரி தவறுன்னு நான் சொல்லலை, அது சரியா தவறான்னு நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இது நான் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அன்று ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடத்தினோம், இன்றைக்கி நெடுவாசலுக்காக போராட்டம் நடத்துகிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்காக நம்ம நடத்துகிற போராட்டம் கிடையாது. நமது போராட்டம் முழுமையான தீர்வுக்காக இருக்கணும். அன்னைக்கு மீத்தேன் வேண்டாம் என்று மக்கள் போராடி மீத்தேன் திட்டம் கைவிடப்பட்டது. இன்று ஹைட்ரோ கார்பன் என்று வந்திருக்கிறது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்று பெயர் வைத்து வேண்டாம், விவசாயம் காக்கப்பட வேண்டும், அதற்கான சட்ட திட்டங்கள் வேண்டும்
என்று பொதுவாக போராடினால்தான் விவசாயம் காக்கப்பட வேண்டும். திட்டங்களுக்கு எதிர்த்து நாம் போராடி கொண்டிருந்தால் போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். விவசாயத்திற்கான நிரந்தர தீர்வுக்கான திட்டங்களும் சட்ட திட்டங்களும் நம்ம நாட்டில் வந்தால்தான், அதற்கான போராட்டமாக இருந்தால்தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். சமீபத்தில் மறைந்த திரு நம்மாழ்வாரோடைய பேட்டி பார்த்தேன். அழகா சொல்றாரு, வீட்டுக்கு வீடு மீத்தேன் கிடைக்குமேன்னு. சாணம் கிடைக்குமே, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பின்னாடியும் அந்த அமைப்பை ஏற்படுத்திட்டு அதில் சாணத்தை கொண்டு போய் கொட்டினா அழகாக மீத்தேன் கிடைக்குமே. வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் மீத்தேன் கிடைச்சா இந்த மாதிரி குழி தோண்டி நிலத்தை பால்படுத்தி எடுக்க வேண்டியதோட அதிகமாக கிடைக்குமே. இதை ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு அழகாக கேள்வி வச்சார். நான் இந்த விஷயத்தை பற்றி இந்த விஷயம் ஆரம்பித்த உடனே வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது, மீத்தேன்னா என்னப்பா, மீத்தேன்னா இப்போ முன்னாடி இந்த சாணம் இதில் வச்சு எடுப்பாங்களே, அப்படியே கிடைக்குமே, எதுக்கு இப்படி தோன்றாங்க அப்படின்னு என் மனைவி கேட்டார். இது சாதாரண ஒருத்தருக்கும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் ஏன் குழி தோண்டி குழி தோண்டி இப்படி எடுக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அதை நீங்கள் தான் தெளிவு பண்ணணும். இப்போதான் ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் ஒரு மாயையான போராட்டம் அப்படின்னு ஒரு குரல்கள் இருந்தன. ஆனால் இப்போ தான் எனக்கு தெளிவு வருது, ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்திற்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது சொல்லட்டுமா? ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம் நம்ம நாட்டு பசுக்களை அழிக்கிற, நமது நாட்டு காளைகளை அழிக்கிறதற்கு எதிரான போராட்டம். இப்போ நம்மாழ்வார் சொல்கிறதையும் இதையும் கணக்கு வச்சுக்கோங்க. நம்மாழ்வார் என்ன சொல்கிறாரு? மீத்தேன் மாட்டு சாணத்திலிருந்து கிடைக்கும், அதை ப்ராசஸ் பண்ணால் கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போது மாடுகளை அழிச்சா மாட்டினோட சாணம் கிடைக்குமா? அப்போ வேறு மாட்டினோட சாணம் கிடைக்கலன்னா அடுத்த ஆல்டர்னேட் தானே பார்க்கணும். அடுத்த ஆல்டர்னேட்டை பார்க்கணும்னா தோண்டு தானே செய்யணும். இப்போ இருக்கு நம்ம மாட்டில் சாணத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னா முதல்ல மாடு இல்லையேப்பா, அதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அப்புறம் அதை பற்றி பேசலாம். இப்போ இருக்கிற வழிமுறையை தானே பின்பற்றணும்னு இந்த அரசாங்கம் சொல்லும். அப்போது மாட்டை காக்கணுமா இல்லையா? அதற்கான போராட்டம் தானே ஜல்லிக்கட்டு போராட்டம். இப்படி பல வழிகளில் நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அனைவரும் விழித்தெழுந்துக்கணும். அதாவது விவசாயம் வேணும், அறிவியல் சில விஷயங்களை எதிர்க்கிறோம் அப்படின்னா உடனே பிற்போக்குவாதின்றது. பிற்போக்குவாதி கிடையாது. அறிவியல்னா எது அறிவியல்? மெடிசன்னா இங்கிலீஷ் மெடிசன் தான் மெடிசின்பாங்க. ஆயுர்வேத மெடிசனே கிடையாது, அது சயின்ஸ் கிடையாது அப்படிம்பாங்க. எதுக்கு எது சரியோ அதை பயன்படுத்திக்கணுங்கிறது தான் சரியான அறிவியலாக இருக்க முடியும். நான் சொன்ன வெள்ளையாக இருக்கிறோம் போய் சொல்ல மாட்டான் அப்படின்னா ஃபாரினர், மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்வது மட்டும்தான் அறிவியல், மற்றதெல்லாம் குப்பை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் நமது நாட்டு பொக்கிஷங்கள் காக்கப்படாது, நமது நாடு அழியும். இதுவும் இப்போது நடைபெற்று இருக்கிறதும் 2ஆம் சுதந்திர போர் தான். இது நெடுவாசலுக்கான போர் மட்டும் அல்ல. 31 இடம் தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியா முழுமைக்குமான போர். இது உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்துக்கங்க. தமிழ்நாட்டுக்கான போர் மட்டும் அல்ல, தமிழ்நாட்டை காப்பதற்கான போர் மட்டும் அல்ல. இது மக்களுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்கும் எதிரான போர். ஒரு சிலர் நல்லா இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான அழிய முடியாது. நாடு நல்லா இருக்கிறதுக்கு ஒருத்தர் அழியலாம், ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு நாடு அழிய முடியாது. அதனால் உங்கள் மற்ற மாநில மக்களுக்கும் நண்பர்களுக்கும் தெளிவுபடுத்துங்க, இது அவர்களுக்குமான போர். நமது நாட்டு வளம் எங்கே இருந்தாலும் அது நமது நாட்டு வளம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்தின் வளம் காக்கப்படணும். அதில் எந்த பிரிவினும் கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்டில் சாக்கடை வெளிஞ்சு வெளியே வந்தால் உங்கள் வீடும் சேர்ந்து தான் நாரும். அதனால் உங்கள் வீட்டை மட்டும் பார்க்காதீங்க, எல்லாருக்குமான பார்வையாக பாருங்கள். இது கர்நாடகாவில் பிரச்சனைனாலும் நம்ம குரல் கொடுக்கணும், தமிழ்நாட்டில் பிரச்சனைனாலும் குரல் கொடுக்கணும். இப்போது தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை, நமக்கு சோறு முக்கியம், வண்டியெலாம் அப்புறம். மீத்தேனில் என்ன போகிறாங்க? ஃபியூயல் எதுக்கு?
இயந்திரங்களுக்கும் வண்டிகளுக்கும். இயந்திரங்களும் வண்டிகளும் யாருக்கு, எதுக்கு? முதல்ல இன்னொரு கேள்வி இந்த அரசியல்வாதிகளை கேட்குறேன். அறிவியல்றீங்களே, இத்தனை வருஷம் ராக்கெட்டில் பல நூறு செயற்கைக்கோளை சுமந்துட்டு போகிற அளவுக்கு இது பண்ணியிருக்கீங்களே, விவசாயத்துக்கு என்ன அறிவியலை உங்கள் அறிவியல் மூளையை கொண்டு வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கீங்க? செயற்கை ரசாயனங்களை போட்டு மலடாக தானே ஆக்கியிருக்கீங்க எங்கள் நிலங்களை. அதை உயிர்ப்பிக்க, அதை வளமையாக்க, விவசாயிகளை வளமையாக்க என்ன திட்டம் உங்கள்கிட்ட இருக்குது? அறிவியல்னால் அது அறிவியல். முதல்ல இன்னொரு ஒரு மகா யோக்கியத்தனமான ஒரு விஷயத்தை பொன் ராதாகிருஷ்ணன், யார் இவங்க போராடுறவங்க, அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறார். உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு தெரியலன்னா தெரிய வைக்க வேண்டியது அரசனோட கடமை. அதை முதல்ல செய்யுங்க. மக்களே, இது அனைவருக்குமான போர். நாம் விவசாயத்துக்காக போராடுறது பிற்போக்குவாதினா பிற்போக்குவாதியாகவே இருப்போம். சரிங்களா? நாட்டை கெடுக்கிற அரசியல்வாதிகள் அவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன். உழைக்கும் மக்களோடு இருக்கிற அரசியல்வாதியை பற்றி நான் பேசலை. நாட்டை கெடுக்கிற அரசியல்வாதிகளுக்கும் பணக்கார பண முதலைகளுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். மக்கள் எழுந்தா அநேகமாக இல்லை, எல்லாமே அடிபட்டு போயிடும். அதை நான் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மக்கள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. புராணத்தில் சொல்லுவாங்க, அனுமனுக்கு அவனோட சக்தி தெரியாதுன்னு. தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவன் அனுமன் கிடையாது. தெரிஞ்சுக்கோங்க. அனுமனாக இருக்கணுமா குரங்கா இருக்கணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி.